الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلن تجد له وليا مرشدا ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبد الله ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا إنما الخمر والميسر والأنساب والأزلام رجس من عمل الشيطان فاجتنبوه لعلكم تفلحون إنما يريد الشيطان أن يوقع بينكم العداوة والبغضاء في الخمر والميسر ويصدكم عن ذكر الله وعن الصلاة فهل أنتم منتهون. صدق الله العظيم. عن ابن عمر رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم كل مسكر خمر وكل خمر حرام إلى آخر الحديث رواه البخاري أو كما قال عليه الصلاة والسلام. உலகத்தை படைத்து பராமரிக்கின்ற ஏகனாய் அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் என்றும் உண்டாவதாக. ஸலாத்தெனும் கருணையும் ஸலாமெனும் ஈடேற்றமும் தவறிய வழியில வாழ்ந்து கொண்ட மனிதர்களுக்கு நேரான சீரான சிறப்பான சொர்க்கத்திலே பாதையை காட்டிக் கொடுப்பதற்காக அனுப்பப்பட்ட கண்ணுக்கு இனிமையான எங்கள் தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹ் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாருடைய குடும்பத்தினர்கள் தோழர்கள் உயர்ந்தவர்கள் முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுடைய மாளிகையில இஅ்திகாஃப் நியத்தோடு உட்கார்ந்திருக்கும் அல்லாஹ்வின் அன்பு நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் எதையெல்லாம் நமது வாழ்வில் எடுத்து நடக்கும்படி ஏவிருக்கின்றானோ அவைகளை எடுத்து நடப்பதை மாத்திரம் விட்டு விடாமல் எவைகளிலிருந்து நம்மை விலகி நடக்கும்படி விலக்கி இருக்கின்றானோ அவைகளிலிருந்து முற்று முழுதாக விலகி தவிர்ந்து எல்லா சந்தர்ப்பங்களிலையும் படைச்ச ரப்பல் ஆலமீன அஞ்சி பயந்து தக்வாவுடன் இறையச்சத்துடன் வாழும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் நற்கட்டளை என்னும் வசியத்தை பிறப்பிக்கின்றேன். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் எமக்கு அவனால் பொருந்திக் கொண்டு அவன் ஏற்றுக்கொண்டு அவன் அங்கீகரித்த புனிதமான தீனுல் இஸ்லாத் ரப்பல் ஆலமீன் நமக்கு தந்திருக்கிறார். அவனால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மார்க்கம் இந்த பூமிக்கு மேல் இருக்குமாக இருந்தால் அது தீனுல் இஸ்லாம் மாத்திரம்தான். வரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா, உங்களுக்காக நான் தீனுல் இஸ்லாத்தை பொருந்திக் கொண்டு விட்டேன் என்பதாக ரப்பல் ஆலமீன் சொல்றார். இந்த நியாமத்துகளும் அறிவுகளும் பொருந்திய இந்த தீனுல் இஸ்லாத்தை அல்லாஹ் எமக்கு தந்ததற்கு நாம் ஒவ்வொருவரும் நன்றியுடையவர்களாக இருக்க வேண்டும். ஆக சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த தீனுல் இஸ்லாத்தில் அல்லாஹ் 5 விடயங்களை இந்த தீனுல் இஸ்லாம் வேண்டி நிற்கிறது. அது ஒவ்வொருவரும், அது ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், படித்தவராக இருக்கலாம், பாமரனாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் 5 விடயங்கள் இருக்குது. இந்த விடயங்களை ரொம்ப கண்ணும் கருத்துமாக அதை பாதுகாக்க வேண்டும். அதுல எந்த விதமான குளறுபடிகளையும் மோசடிகளையும் யாரும் செய்துவிடக்கூடாது என்று இஸ்லாம் வேண்டியிருக்கிறது. இந்த 5ல முதலாவது தீனுல் இஸ்லாம். தீன், ஈமான், இஸ்லாம், இதை நாம் பாதுகாக்க வேண்டும். எங்களுடைய ஈமானை பாதுகாக்க வேண்டும். ஈமானுக்கு பங்கம் விளைவிக்கக்கூடிய எந்த ஒன்றிலையும் நாம் ஈடுபட்டு விடக்கூடாது. ஷிர்க்குடைய எந்த விடயத்திலையும் நாம் ஈடுபட்டு விடக்கூடாது.
ரப்பல் ஆலமீன் புனித தீனுல் இஸ்லாத்தை தந்துட்டு சொல்கிறான், வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், நீங்க முஸ்லிம்களாக அன்று மரணிக்கவான். மௌத்தான முஸ்லிமா தான் வந்து சேருங்க, கலிமாவோட வந்து சேருங்க. தீனுல் இஸ்லாத்துக்கு மாற்றமான முறையில் யார் எதை செய்தாலும், என்ன விடயங்களில் ஈடுபட்டாலும், அவர்கள் அதை சரிகண்டு செய்தாலும், وَمَنْ يَبْتَغِي غَيْرَ الْإِسْلَامِ دِينًا فَلَنْ يُقْبَلَ مِنْهُ وَهُوَ فِي الْآخِرَةِ مِنَ الْخَاسِرِينَ. அது அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட மாட்டார். தீனுல் இஸ்லாத்துக்கு மாற்றமான முறையில யார் தன்னுடைய நடவடிக்கைகளை அமைத்துக் கொள்வாரோ அது அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட மாட்டார். அதனால சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஈமான பாதுகாக்கணும். ஈமான்ல எந்த விதமான கலப்படத்தை உண்டு பண்ணி விடக்கூடாது. ஏன்னா ரப்பல் ஆலமீன் ஏனைய பாவங்களை நாடினா மன்னிப்பான். ஆனா அல்லாஹ்க்கு இணை வைத்து விடுவமாக இருந்தா இந்த ஷிர்க் அல்லாஹ் மன்னிக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். இன்னல்லாஹ் லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ذلك யஷா. இந்த ஷிர்க் இணை வைக்கிறத அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டான். ஒரு இணை வைத்த நிலைமையில, ஷிர்க்குடைய விடயங்களில் ஈடுபட்ட நிலைமையில அவருக்கு மௌத் வருமாக இருந்தா அவர் போகக்கூடிய இடம் நிரந்தரமான நரகமாகத்தான். அல்லாஹ் மன்னிக்க மாட்டேன்னு சொல்லி ஷிர்க்கிலே எங்களை பாதுகாக்கிறோம். அதனாலதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது, ஹல் நுனப்பியுக்கும் பில் அக்ஸரீன அமாலா அல்லதீன ضل سعيهم في الحياة الدنيا. நபியே நாயகமே, நீங்க சொல்லுங்க அவர்களுக்கு, நான் உங்களுக்கு உணர்த்தட்டுமா, உங்களுக்கு நான் சொல்லித் தரட்டுமா, ஆகப்பெரிய நஷ்டவாளி, ஆகிரத்திலே ஆகப்பெரிய கைசேதம் அடையக்கூடியவரே யாருங்கிறத சொல்லட்டா என்று கேட்டு நபியை சொல்லுங்க. அல்லதீன ضل سعيهم في الحياة الدنيا. துனியாவுடைய வாழ்க்கையில அவர்களுடைய முயற்சி, அவருடைய உழைப்பு, அவருடைய இபாதத், வணக்க வழிபாடுகள் தவறான வழியில இருக்குமாக இருந்தார். தீனுல் இஸ்லாம் காட்டாத, ஷரியத்திலே சொல்லப்படாத, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக காட்டப்படாத அவைகளில் அந்த முறையில அவர்களுடைய நடவடிக்கைகள், அவருடைய முயற்சிகள், அவர்களுடைய வணக்க வழிபாடுகள் இருக்குமாக இருந்தா இவர்கள் ஆகிரத்தில் ஆகப்பெரிய நஷ்டவாளர்கள், அவர்கள் தான் நஷ்டமடையக்கூடியவர்கள். كان يرجو لقاء ربه فليعمل عملا صالحا ولا يشرك بعبادة أحدا. யாரு நான் அல்லாஹ்வை சந்திக்க இருக்கிறேன், நாளைக்கு நான் ரொம்ப சந்திக்கணும் என்ற எண்ணத்தில் யார் வாழ்வார்களோ, நாம் அவர்களுக்கு மௌத் இருக்குது, நான் நாளைக்கு எழுப்பாட்டப்பட இருக்கிறேன், நாளைக்கு எனக்கு ஒரு வாழ்க்கையம் இருக்குது என்பதை நம்பி யார் வாழ்கிறார்களோ அவர்கள் அவர்களுடைய வணக்கத்தில் சிறுக்கு வைத்து விடவில்லை. அவர்கள் நல்லவர்களை செய்யட்டும், அவர்களுடைய வணக்க வழிபாடுகள்ல அல்லாஹ்க்கு எந்த ஒன்றை இணையாக்கிடவானாம், அல்லாஹ்வுடைய இடத்தில் யாரையும் வைத்து விடவானாம் என்பதாக ரப்பல் ஆலமீன் கட்டளையிட்டிருக்கிறார். அதனால சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த ஈமான பாதுகாக்கணும், ஈமான படிக்கணும், ஈமான விளங்கணும், ஈமான்ல உறுதியாக இருக்கணும். இது ஒவ்வொருவருடைய தலையாய கடமை. இதே மாதிரி அமல்கள், இபாதத்துகளையும், அது தொழுகையாக இருக்கலாம், நோம்பாக இருக்கலாம், ஜக்காத்தாக இருக்கலாம், சதக்காவாக இருக்கலாம், ஏழு வணக்கங்களாக இருக்கலாம், ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன முறையில காட்டி தந்தார்களோ அதை விளங்கி அறிந்து நாம் அதை செய்ய வேண்டும். நாம் நினைத்தபடி செய்யலாம். தொழுகை யாரோ செய்வார் என்பதற்காக நாங்கள் செய்ய முடியாது. ஒவ்வொரு அமலையும் விலகி செய்ய வேண்டும். அதனால ஹதீஸ்ல வருகிறது, நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் இந்த காரணத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டானா. என்ன காரணம்? எனக்கு தெரியாது, எனக்கு சரியா தொலை தெரியாது, அதனால நான் சரியா தொலை இல்லை, எனக்கு சரியா நோன்பு பிடிக்க தெரியாது, எனக்கு சரியா ஜக்காத் கொடுக்க தெரியாது, அதனால நான் சரியா கொடுக்கல, எனக்கு சரியா குடும்ப வாழ்க்கை நடத்த தெரியாது, அதனால நான் குடும்ப வாழ்க்கை சரியா நடத்தல என்று சொல்ற இந்த காரணத்தை, தெரியாது என்ற காரணத்தை அல்லாஹ் நாளைக்கு ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஹதீஸ்ல வருது. ஒவ்வொருவரும் விளங்கி அறிந்து அதை சரியான முறையில அதை செய்ய வேண்டும். இவ்வாறு இஸ்லாத்தை, ஈமானை நாம் பாதுகாக்க வேண்டும். இது முதலாவது. அடுத்தது
நாம் பாதுகாக்க வேண்டியது எங்களுடைய உயிர், எங்களுடைய உறுப்புகள். எங்களுடைய உயிரை பாதுகாக்கணும், மற்றவர்களுடைய உயிருக்கும் எந்த விதமான ஆபத்தையும் விளைவித்து விடக்கூடாது, அதையும் பாதுகாக்கணும். எங்களுடைய உறுப்புகளையும் பாதுகாக்கணும், மற்றவர்களுடைய உறுப்புகளுக்கும் எங்களால் எந்த கெடுதியும் உண்டாகிவிடக்கூடாது. சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உயிர் என்னுடைய உயிர் தானே என்று சொல்லி யாரும் உயிரை மாற்றிக்கொள்ள முடியாது, தற்கொலை செய்ய முடியாது. அதனால ஹதீஸ்ல வந்திருக்குது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாரு நஞ்சு குடிச்சு தன் உயிரை மாற்றிக் கொள்வாரோ நாளைய கியாமத்துடைய நாளைய நரகத்திலேயோ அந்த தண்டனையை கொடுக்கப்படும். அங்க நஞ்சை குடிச்சு யாரு கத்தியால குத்தி தன் உயிரை மாற்றிக் கொள்வாரோ நரகத்திலே ஒரு கத்தி கொடுக்கப்பட்டு அந்த கத்தியால தன்னை குத்தி கொண்டே இருப்பார். யாரு மேலிருந்து கீழே குதித்து, மேல் மாடியிலிருந்து மேலிருந்து கீழே குதித்து தன் உயிரை மாற்றிக் கொள்வாரோ நரகத்திலேயும் இருக்கிற தண்டனைகளோடு இந்த தண்டனையும் அவருக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதாவது சகோதரர்கள், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உயிருக்கு ஆபத்தை விளைவிக்க முடியாது. ஒரு நம்பகரமான வைத்தியர் சொல்கிறார், நீங்க இதுல ஈடுபடாதீங்க, இதை பாதிக்காதீங்க, இதங்காதீங்க, இதனால உங்களுடைய உயிருக்கு ஆபத்துண்டா இவர் வேணுமென்று அதுல ஈடுபடுறது இதுவும் தற்கொலையில எது சேரும். தெரிந்து கொண்டு தந்த உயிருக்கு ஆபத்து உண்டாகும் என்ற விடயம் விளங்குமாக இருந்தா அவர் அதில் ஈடுபடக்கூடாது. இதை பாதிக்கிறதுனால, இதுல ஈடுபடுறதுனால என்ற ஒரு உயிருக்கு ஆபத்து உண்டாகும் என்றிருந்தா அதுல ஈடுபடுவது இது ஹராம். மார்க்கம் தடுப்பு இருக்குது. ஏன்னா இந்த உயிரை பாதுகாக்கும். இதே மாதிரி இந்த உறுப்புகள் இவைகளுக்கும் எந்த விதமான ஆபத்தையும் உண்டாக்க முடியாது. உதாரணத்துக்கு ஒரு வைத்தியர் சொல்கிறார், நம்பகரமான வைத்தியர், நீங்க இரவுல முடிச்சு கொண்டிருந்தீங்கன்னா உங்களோட பார்வை போயிடும். இரவுல தூங்கா விழித்துக் கொண்டே இருப்பீர்களா இருந்தா உங்களோட பார்வை போயிடும். இவரு விழித்துக் கொண்டே இருந்த அந்த பார்வை போகமாக இருந்தா இவர் ஒரு அநியாயக்காரராக கருது, உறுப்புக்கு அநியாயம் செஞ்சவராக கருது. இந்த உறுப்புகள் எங்கிட்ட இருக்குது, ஆனா இது அமானிதம். இந்த உறுப்புகள் அல்லாஹ் அமானிதமா தண்டிக்கிறான். அதனால அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது, இன்ன ஸம்அ வல் பஸர வல் ஃபுஆத் குல்லு உலைக கான அன்ஹு மஸ்ஊலா, இந்த பார்வை, இந்த கேள்வி, இந்த சிந்தா சக்தி, இவைகளை பத்தி நாளைக்கு விசாரிக்கப்படும். எங்களுக்கு சொந்தமானது யாரும் கேட்கலாது. எங்களுக்கு சொந்தமானது என்றா யாரும் அதை வந்து ஏன் இப்படி பார்த்தான்னு கேட்கலாம். கேட்டால் சொல்லுவாங்க, உங்களோட வேலையை பார்க்கறது ஏன் கேட்கறதுக்கு ரைட் இல்லை இன்னொருத்தருக்கு. ஆனா ரப்பல் ஆலமீன் சொல்றா, நாங்க இந்த உறுப்புகளை பத்தி நாளைக்கு விசாரிப்போம். இத பாதுகாத்தீங்களா, என்ன செஞ்சீங்க? இந்த உறுப்பு அமானிதம். அதனால உறுப்புகளுக்கும் எந்த விதமான ஆபத்தையும் உண்டாக்க முடியாது. தெரிந்து கொண்டோ இதுல ஈடுபட்டா உறுப்புக்கு ஆபத்துகள் உண்டாகும். உறுப்புக்கு ஆபத்துகள் உண்டாகும் என்றிருந்தா அதை பாவிக்கிறது ஹராம். இதை வச்சுட்டா குல்லுமா இன்சான் ஹராம். பொதுவான சட்டம் இருக்குது, மனிதனுக்கு நோவினை உண்டாக்கக்கூடிய, கெடுதியை உண்டாக்கக்கூடிய அனைத்தும் ஹராம். இன்னைக்கு வாயை இழுத்து புகைய விடுறோம், அது என்ன பேர்ல இருந்தாலும் சரி, அதுல முடிவு என்ன? கெடுதி. இவர் தற்கொலை செய்கிறார், தன்னை கொஞ்சம் கொஞ்சமா தன் உறுப்புகளுக்கு அநியாயம் செய்கிறார், உள்ளுறுப்புகளுக்கு அநியாயம் செய்கிறார். அதை வாங்குறது ஹராம், பாதிக்கிறது ஹராம், விற்கிறது ஹராம், அதன் மூலமாக வரக்கூடிய பணம் ஹராம். அதன் மூலமாக வரக்கூடிய பணம் ஹராம். அது கெடுதி இருக்குது, மனிதனுக்கு நலவு இல்லை, அதுல வீணே தான் இருக்குது. அல்லாஹ் பாதுகாக்கணும். சகோதரர்கள், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முதலாவது மார்க்கம் தீனை பாதுகாக்கணும், உயிரை பாதுகாக்கணும், உயிரோடு சேர்த்த உறுப்புகளை பாதுகாக்கணும். அடுத்தது மிக முக்கியமான ஒன்றுதான் எங்களுடைய புத்தி, அகல். இதை பாதுகாக்கணும். இதுக்கு யாரும் பங்கம் விளைவிக்கலாம். புத்தி புத்தியில குறைவு உண்டாக்கக்கூடிய, புத்தியை நீக்கக்கூடிய எந்த ஒன்றையும் ஒருவர் பாவிக்கவும் முடியாது, ஈடுபடவும் முடியாது. ஹராம். என்ன ரப்பல் ஆலமீன் ஒரு மனிதனுடைய கண்ணியத்தை, உயர்வு இந்த புத்தியில தான் அல்லாஹ் வச்சுக்கிறான், அக்கல்ல. அதனாலதான்
மார்க்கத்துடைய சட்டத்துடைய கிதாபுகள் எடுத்தா ஒவ்வொரு சட்டத்தையும் பேசும் பொழுது அவர் அவர் புத்திசாலியாக இருக்க வேண்டும். புத்திசாலிக்குத்தான் அந்த சட்டம். புத்தி இல்ல, அவருக்கு புத்தி இல்ல, புத்தி சுவாதீனம் இல்ல அவருக்கு உண்டா, அவர் அதை விட்டு இல்ல, அவருக்கு அந்த சட்டம் இல்ல, அவர் அதன் மூலம் குற்றம் பிடிக்கப்பட மாட்டார் என்று அவருக்கு புத்தி இல்லை. இஸ்லாம் இந்த அளவுக்கு புத்திக்கு முன்னுரிமை கொடுத்திருக்கு. ஒரு கட்டத்தை உயிரை விடவும் மேல் இந்த புத்தி. நான் சிலரை பார்க்கிறோம், அவருக்கு சிறு வயதில் புத்தி இல்லை, அவர்களுக்கு தான் என்ன செய்யறது தெரியாது. இந்த நிலைமையில் இருக்கும் பொழுது பெற்றோர் நினைப்பாங்க, எங்களை கண்ணோடு இவருக்கு ஏதாவது நடந்துடும், பின்னால கஷ்டப்படுவாரு, இவருக்கு மூச்சு வந்துட்டா நல்லம் என்று சொல்றதை நான் கேட்டிருக்கிறோம். காதால என கஷ்டப்படுவார், பாவம், அவரால் ஒன்னும் சரியா பிரித்து வரங்க தெரியல, இவர் கஷ்டப்படுவாரு. அவ்வளவு ஒரு முக்கியமான ஒன்றுதான் இந்த புத்தி. அதனால இந்த புத்தியை போக்கக்கூடிய, புத்தியை இல்லாமக்கக்கூடிய, புத்தியில பங்கு விளைவிக்கக்கூடிய எந்த ஒன்றில் ஈடுபடுவதோ பாவிப்பதோ இஸ்லாம் ஹராமாக்கி இருக்குது. இதைத்தான் அல்லாஹ் இந்த ஆயத்தில் சொல்லும் பொழுது, இன்னமல் ஹம்ரு வல் மைஸ்ரு வல் அன்சாப் வல் அஸ்லாம் ரிஜ்சும் மின் அமலி ஷைத்தான் ஃபஜ்தனிபூ. இந்த மது, இந்த போதை உண்டு பண்ணக்கூடிய ஒரு சூழல் விளையாடுறது, சிலை வணக்கங்கள், இவைகள் அனைத்தும் பாவம். இதிலிருந்து முற்றாக தவிர்த்து கொள்ளுங்க. இந்த இதன் மூலமாக ஷைத்தான் நாடுவதெல்லாம், இந்த போதையின் மூலமாக ஷைத்தான் நாடுவதெல்லாம் ஐயோ பிறக இனக்குமுள்ள அதாவத்தவல் பகலா, விரோதத்தையும் புரோதத்தையும் சண்டைகளையும் சச்சரவுகளையும் உண்டு பண்ணுவதைத்தான் ஷைத்தான் நாடுகிறான் என்பதாக அல்லாஹ் அந்த ஆயத்திலே சொல்கிறான். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால யாரு இப்படியாப்பட்ட ஒன்றில் ஈடுபடுவாரோ, புத்தியை போக்கிக் கொள்வதற்காக வேண்டி இன்றைக்கு ஏராளமான அந்த காலத்துல மது இருந்துச்சு, இன்றைக்கு என்னென்னையோ பேர்கள் அதில் சொல்லி அந்த பெயர்கள் எல்லாம் அறிமுகப்படுத்தணும் என்ற தேவையும் கிடையாது, எல்லோருக்கும் தெரியும். சுருக்கமா சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைவிலத்தில் சொல்லும்போது சொன்னார்கள், புகாரியுடைய ரிவாயத், குல்லு முஸ்கிரின் குல்லு முஸ்கிரின் ஹம்ருன், புத்தியை நீக்கக்கூடிய ஒவ்வொன்றும் போதை, ஒக்குல்லு ஹம்ரின் ஹராம், ஒவ்வொரு போதையும் ஹராம், ஒவ்வொரு போதையை உண்டு பண்ணக்கூடியதும் ஹராம். அதை தொடர்ந்து ஹதீஸில் சொன்னார்கள், யாரு போதையை காவித்து அதன் மூலமாக தௌபா இல்லாம மௌத்தாகுவார்களோ, நாளைக்கு ரப்பல் ஆலமீன் அவர் நரகத்துல போட்டு தண்டனை கொடுத்ததுக்கு பின்னால கலிமாவுடைய வரக்கத்தால் நாளைக்கு சுவர்க்கம் போனாலும் சுவர்க்கத்தில் இருக்கக்கூடிய மது அவருக்கு குடிக்க கிடைக்காது, சுவர்க்கத்திலே மது அருந்த கிடைக்காது. இங்க போதையோடு தொடர்பாகிட்டு தௌபா இல்லாம மௌத்தானா அதுக்குரிய தண்டனை நரகத்தில் வைத்து அனுபவிப்பதற்கு பின்னாலே நாளைக்கு என்றோ ஒரு நாள் நரகத்திலிருந்து விடுவிக்கப்படுவாங்க ஈமான் வரக்கத்தாலே. சொல்லப்படும் மன்கான ஃபீ கல்பி மிஸ்கால் ஹப்பதி ஹர்மில் ஈமான் வஹ்ருஜூ மினன் நாரி மன்கான ஃபீ கல்பி மிஸ்கால் ஹப்பதி ஹர்மில் ஈமான். யாருடைய உள்ளத்திலே கடுகு பிரமாணம் ஈமான் இருக்குமோ அவர்களை நரகத்திலிருந்து வெளியாக்குங்க என்று சொல்லப்படும். அந்த நேரத்தில் ஹதீஸ்ல வருது, கரிக்கட்டைகளை போல வெளியாக்கப்பட்டு நஹருல் ஹயா என்று சொல்லக்கூடிய ஆற்றில போட்டு கழுகி சுத்தம் செஞ்சு எடுக்கப்படும். இது நீண்ட ரிவாயத். என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னா, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படித்தான் சுவர்க்கம் பெற்று சேர்ந்தாலும் அங்க இருக்கக்கூடிய பதில் லா யுஸத்தஊன அன்ஹா வலா யுன்ஸிகூன், அது புத்திய மங்க வைக்காது, தலைவலியை உண்டாக்காது. இப்படியாப்பட்ட மதுவில் அங்கே இருக்கிற இன்பம் அந்த மது அவருக்கு அருந்த கிடைக்காது. இது மாத்திரமா சகோதரர்களே, ஹதீஸ்ல வருகிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், திருதியில வரக்கூடிய ரிவாயத், ஸலாத்துல் லா யதுகுலுன ஜன்னா, 3 பேர் சுவர்க்கம் செல்ல மாட்டான். லா யஜரிஹா, சுவர்க்கத்தில் நறுமணத்தை கூட போற மாட்டான். இன்ன ரிஹா ல யூஜது மஸீது கதா வ கதா, அந்த நறுமணம் பல மைல்களுக்கு அங்கால வீசிக்கொண்டிருக்கும். 500 மைல்களுக்கு அங்கால சுவர்க்கத்துடைய நறுமணம் வீசிக்கொண்டிருக்கும். அதை கூட இவர்கள் நுகர மாட்டார்கள். சுவர்க்கம் போறது ஹராம். யாரு சொன்னாங்க? கொலிவாளிதே, பெற்றோர நோகடிச்சவன், பெற்றோர உள்ள நோக நடந்தவன், இவனுக்கு சுவர்க்கம் போகலாது மரணிச்ச உடனே. அதுக்குரிய தண்டனையை பேசி அனுபவிக்கணும் நரகத்துல. ஒரு நேரம் சுவர்க்கம் வைத்துத்தான் நரகம் வைத்துத்தான் சுவர்க்கம் போகணும். பெற்றோர் அதிருப்தியோடு, பெற்றோர நோகடிச்சு, பெற்றோர மதுவா காலாகி யார் இந்த உலகத்தை விட்டு பிரிவார்களோ அவர்கள் போற இடம் நரகம் என்கிறது ஹதீஸ் தெளிவுபடுத்தும்.
அடுத்து சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி முதுமி வஹம்ரி, போதை வஸ்து பாவித்தோம். அதுல விடாப்பிடியா இருக்கிறார், தௌபா செஞ்சு கலர்றார் இல்ல, இதே நிலைமையில மௌத்து வருகிறது. அவரையும் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி அவர் சுவர்க்கம் அடைய மாட்டார். அடுத்து அத்தையூஸ், ரோசம் கெட்டவன். ரோசம் கெட்டவன் யாரு? அல்லது யுக்ர்ரு ஃபீ அல் ஹலத், குடும்பத்துல பாவம் நடக்குது, அல்லாஹ்வுக்கு மாற்றமான செயல்கள் நடக்குது, மனைவி தவறு செய்யறான், பாவத்தை பார்க்கிறான், மகரம் என்றா இல்ல, வார போறோம் ஆண்கள் அசிரித்தில சகஜமா பேசி கழித்துக் கொண்டிருக்கிறான், பிள்ளைகள் பாவம் செய்து, பிள்ளைகள் பாவத்தை பார்த்துட்டு பாவத்தில் ஈடுபடுகிறது. இதை கண்டும் காணாத மாதிரி எந்த வாப்பா இருப்பாரோ, எந்த கணவன் இருப்பானோ சொன்னாங்க, அவன் தையூஸ், அவன் ரோசம் கெட்டவன், அவன் சுவர்க்கம் போக மாட்டான்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ற சொந்த கருத்து இல்ல, சஹீஹான ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த 3 பேரும் சுவர்க்கம் போற ஒருபுறம் இருக்க, சுவர்க்கத்திலிருந்து வீசக்கூடிய நறுமணத்தை கூட இவர்களால் நுகர முடியாது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஸ்லிம்ல வரக்கூடிய ரிவாயத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன அலல்லாஹி அஹ்தன், அல்லாஹ் ஒரு உடன்படிக்கையை செஞ்சுக்கிறான். யாரு போதை வஸ்து அருந்துவார்களோ, பாவிப்பார்களோ, அது மதுபானமாக இருக்கலாம், அது சப்பி தின்றதா இருக்கலாம், நுணச்சி சாப்பிடுறதா இருக்கலாம், முகர்தலாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும், எது புத்திய மங்க வைக்குமோ, புத்திய பாவங்கள் பாதிப்பு உண்டாக்குமோ, இதை யாரு பாவிப்பார்களோ, அல்லாஹ் உடன்படிக்கை செஞ்சுதான் அவர்களுக்கு தீனத்துல் ஹபால் கொடுக்கப்படும். தீனத்துல் ஹபால் கேட்டாங்க சஹாபாக்கள், யா ரசூலல்லாஹ் வமா தீனத்துல் ஹபால் யா ரசூலல்லாஹ், தீனத்துல் ஹபால் என்ற என்ன யா ரசூலல்லாஹ் சொன்னாங்க, நரகவாதிகளுடைய வேர்வையும் சார்பாக, நரகவாதிகளுடைய புண்ணிலிருந்து காயத்திலிருந்து வடியக்கூடிய சிதல், அந்த மஞ்சளா வடியுமே, இதைத்தான் அந்த மதுபானத்தோடு தொடர்பாக இருந்தவர்கள், போதை வச்சு பாவித்துக் கொண்டிருந்த தௌபா இல்லாம மௌத்தானவர்களுக்கு நரகத்தில் கொடுக்கப்படக்கூடிய பானம் நரகவாதிகளுடைய வேர்வையும், நரகவாதிகளுடைய காயத்தில் புண்ணில் இருந்து வரக்கூடிய சீல் சலம், இவைகளைத்தான் அவர்களுக்கு பானமாக புகட்டப்படும். இதை அல்லாஹ் முடிவு செஞ்சுட்டான்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது முஸ்லிமில் வரக்கூடிய ரிவாயத். அல்லாஹ் பாதுகாக்கணும் சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. இன்னொரு ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாரு ஒரு தடவை ஒரு மிடர் மது அருந்துவாரோ, ஒரு தடவை போதை பாவிப்பாரோ, லா யதகப்பலுல்லாஹு 40 நாளுடைய தொழுகை அல்லாஹ் அங்கீகரிக்க மாட்டான். 40 நாளுடைய தொழுகை கபூலாக நம்ம தொழணும், கடமை நீங்கும், கபூலியத்துண்டாகாதுன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் பாதுகாக்கணும் சகோதரர்களே. அஹ்மதுல வரக்கூடிய ரிவாயத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதானி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எனக்கு வந்து சொன்னாங்க, யா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொன்னாங்க, அல்லாஹ் மதுவை போதைய அல்லாஹ் சபிக்கிறான். அந்த போதை அந்த காலங்கள்ல அது புழிஞ்சு எடுக்கப்பட்டது. அதை புடிஞ்சு எடுப்பவர்களையும், புழிஞ்சு எடுக்க சொல்பவர்களையும், அதை விற்கிறவர்களையும், அதை வாங்குபவர்களையும், அதை அருந்துபவர்களையும், அதை சுமந்து செல்பவர்களையும், யாரின் பக்கம் சுமந்து செல்லப்படுகிறதோ அவர்களையும், யாரு குடிக்கிறார்களோ, யாருக்கு குடிக்க கொடுக்கப்படுகிறதோ, அதை பாவிக்க கொடுக்கப்படுகிறதோ அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும், நாசமா போகட்டும் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான் என்ற செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னான். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த மதுவோடு இவர் பாவிக்கிறது இல்லை, இவர் அருந்துறது இல்லை, ஆனா இவருக்கு உதவியா இருக்கிறார். இவர் பணம் அங்க பாவிக்கப்படுகிறது, அதில் ஈடுபடக்கூடிய பணம் கொடுக்கப்படுகிறது, லாபம் வருகிறது, அவருக்கு வரக்கூடிய லாபம் சுத்த ஹராம், சுத்தமான ஹராம், ஹராத்தை தின்றார் இவரு. சகோதரர்களே, இன்னைக்கு வெளிநாடுகளுக்கு போனா அல்லாஹ் மன்னிக்கணும், அதிகமானவர்கள் ரெஸ்டாரண்ட்ல ஹோட்டல்கள்ல வேலை செய்யறாங்க, அங்க விரும்பியோ விரும்பாமலோ மதுவை கொண்டு சுமந்து கொடுத்துத்தான் தீரோம். அதை கொடுக்க மாட்டேங்க, வேலைக்கு எடுக்க மாட்டாங்க. அந்த பணங்கள் வருகிறது, நாம் எடுத்து பிள்ளைகள் அனுப்புறாங்க என்று சாப்பிடுறோம். கொஞ்சம் கேளுங்க பிள்ளைகிட்ட, பாப்பா நீங்க மதுவை கொண்டு கொடுத்தீங்களா, பங்குறீங்களா, பகிர்ந்தீங்களா,
இந்த பணம் ஹராம் என்று சொன்னாங்க, இந்த பணத்துக்கு சாபமிடப்பட்டீங்க அல்லாஹ்வுடைய நாசமாகட்டும் என்று சொல்லி. அல்லாஹ் மன்னிக்கணும் சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுல ஈடுபடக்கூடிய அனைவர்களுக்கும் அல்லாஹ் சாபமிடுகிறான் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ். இது அஹ்மதுல இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்க சஹீஹான ஹதீஸ். அடுக்கிக் கொண்டே போகலாம் சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், இதுல மாட்டுப்பட்டு இன்னைக்கு கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகம் முயற்சி செய்து உம்மத்தை சீரழிக்கிறதுக்கு பெரிய திட்டம். அல்லாஹ் பாதுகாக்கணும். இங்க மாத்திரமே உலகத்திலேயும் இன்றைக்கு சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் எம்மை பாதுகாக்க வேண்டும், எமது பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டும். இதுக்கு மாட்டுப்பட்டுட்டா அல்லாஹ் பாதுகாக்கணும். புத்தி இல்லா போகும், புத்தி மங்கும், தான் என்ன செய்யறது தனக்கே தெரியாது. அதனாலதான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு மக்களுக்கு உபதேசம் செய்தார்கள். மக்களுக்கு கூப்பிட சொன்னார்கள், இது தனிவோ, நீங்க தவிர்த்து கொள்ளுங்க இந்த போதையில இருந்து. இந்த போதை எல்லா பாவத்துடைய தாய் என்று சொன்னார்கள். எல்லா பாவத்தையும் உருவாக்கும். எப்படி தாய் இருந்தா பிள்ளைகளை பெற்றெடுப்பாரோ, ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை, ஒரு தாய் இருந்தா பிள்ளைகளை பெற்றெடுக்க முடியும். இத மாதிரி இந்த பாவத்தில் ஒருத்த மாட்டுப்பட்டா அவனுடைய ஏராளமான பாவங்கள் உண்டாகிக் கொண்டே இருக்கும் என்று சொல்லிட்டு ஒரு சம்பவத்தை அதில் சொன்னார்கள். சொன்னாங்க, ஒரு மனிதர் இருந்தார், நல்ல ஒரு மனிதர், பள்ளியோடு தொடர்பானவர், இபாதத்தில் இருக்கக்கூடியவர். இவர் பள்ளியிலிருந்து வீட்டுக்கு செல்ற வழியிலே ஒரு பெண்மணி இருந்தால், மோசமான நடத்தை உள்ள பெண், அழகான பெண். இவர் அடைகிறதுக்கு அவள் முயற்சி செய்தால், ஆனால் அவளால் அடைய முடியாமலாகிவிட்டது. இவர் மறுத்து விட்டார். ஒரு நாள் இவர் திட்டமிட்டால், திட்டம் ஒன்று போட்டு அவளை வேலைக்காரியை கூப்பிட்டு சொன்னால், நீங்க போய் அந்த மனிதரை கூப்பிடணும். எப்படி என்றா, எங்களை வீட்டில் ஒரு பங்கன் இருக்குது, அந்த பங்கன்ல சாட்சிக்கு ஒருவரை நியமிக்கணும், விக்னஸ் ஒருத்தரை நியமிக்கணும், அதுக்கு உங்களை கூட்டி வர சொன்னாங்க, நீங்க கூட்டிட்டு வரணும். ஒரு சாட்சிக்கு நிற்கிறது இதங்கிற ஒரு நன்மையான காரியம். இவர் செய்த சொன்ன உடனே இவர் அதை எதிர்பார்த்து வீட்டுக்குள்ள வந்தார். வீட்டுக்குள்ள வந்தவுடன் அந்த வேலைக்காரி ஒரு உள்ளுக்கு எடுத்துட்டு எல்லா கதவுகளையும் அடைச்சு கொண்டு உள்ளே கூட்டி போயிட்டு ஒரு அறைக்குள்ள கூட்டி போனால், அங்க போய் பார்த்தா அந்த அழகான பெண் உள்ளே இருக்கிறார். அவர் இவரை பார்த்து சொன்னால், இந்த நல்ல மனிதரே, நான் உங்களை கூப்பிட்டது விக்னஸா இல்ல, சாட்சி சொல்றதுக்கு இல்ல, நீங்க என்னோட தவறாக நடக்கணும் இல்லை. அவர் சொன்னாரு, எக்காரணம் கொண்டு இது நடக்காது, நான் இதில் ஈடுபட மாட்டேன். அப்ப அவர் சொன்னால், நீ அப்படி இல்லைண்டா இதுல ஏதாவது ஒன்று நீ செய்யணும், ஒன்று நீ என்னோட தவறான முறையில் நடக்கணும், இல்லாத ஒரு சின்ன பையன் ஒன்று இருந்தா இவன் நீ கொலை செய்யணும், அப்படின்னோடு இங்க இருந்து போகலாம், இந்த பையனை கொலை செய்யணும், இல்லாட்டி இந்த மது இருக்குது, இதை நீ கொஞ்சம் அருந்தோம். அவர் யோசிச்சார், வெளியில போகணும், வேற வழி இல்லை. விபச்சாரம் பெரிய பாவம், கொலை பெரிய பாவம், இது மதுதானே, நாங்கள் அப்படித்தான் நினைக்கிறேன். இருக்கிற தோபா செய்வோம், கொஞ்ச நேரம் தானே, இந்த பாட்டியில மாத்திரம் தானே, ஒரு டம் தானே, ஒரு தானே, நாங்க செய்யலே, நாங்க இதுக்காக வரலே, அப்படி நாங்க இதை சமாளித்து கொண்டு போய் எத்தனை பேர் மாட்டுப்பட்டுட்டாங்க. நீ கலந்து கொள்ளாத நிலைமை. அவர் நினைத்தார், மற்ற ரெண்டே விடக்கு பரவாயில்லை என்று சொல்லி அந்த மதுவை அருந்தினார். திரும்ப ஊற்றி கொடுக்கப்பட்ட திரும்ப அருந்தினார். இப்ப ருசி கண்டுட்டு கேட்டு கேட்டு குடிச்சார். எது வரைக்கும் என்றா அவரை புத்தியை இழந்துட்டார். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அவங்க இருக்கக்கூடியவங்களை பார்த்து, புத்தியை இழந்த உடனே அவர் என்ன செஞ்சாருன்னா, கத்தி எடுத்து அந்த சிறுவனையும் கொலை செஞ்சார். விபச்சாரத்திலே ஈடுபட்டார். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சொன்னாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு உம்முல் ஹபாயிஸ், இது பாவங்களுடைய தாய், எல்லா பாவங்களையும் செய்ய வைக்கும். அதுல ஈடுபட்டுட்டா உம்மா விளங்காது, வாப்பா விளங்காது, பிள்ளையை விளங்காது, மனைவி விளங்காது. சகோதரர்களை நாங்கள் இத்தனை செய்திகளை கேள்விப்படுறோம். அதுக்கு பணம் இல்லை என்று வரும்பொழுதோ யாரு சரி கொண்டு, யாரு சரி அடிச்சு, பிள்ளையை தூக்கி நிலத்தில் அடித்து சரி கொண்டு சரி சல்லிய பறிச்சுட்டு போன வரலாறுகளை எல்லாம் நான் பத்திரிகைகளையும் செய்திகளையும் படிக்கிறோம். சகோதரர்களே, இன்னைக்கு எந்த அளவுக்கு ஆகிட்டா, இன்னைக்கு எந்த அளவு மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறாங்க என்றா, ஒரு பிள்ளைக்கு சுகம் இல்லை, பால் குடி புள்ள
அந்த பிள்ளைக்கு வருத்தம், அந்த பிள்ளைக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக கொண்டு போயிட்டு அந்த பிள்ளைய செக் பண்ணுனா இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த ஐஸ் அதிகெல்லாம் இருக்குது, அதுக்கு எடிட்டான ஒருவரை கலட்டி எடுத்தா அது அவருக்கு நிறுத்தின அந்த போதவஸ்தை என்னென்ன சிண்டன்ஸ் எல்லாம் உண்டாகுமோ அனைத்தும் அந்த புள்ளைகிட்ட இருக்கு. அந்த புள்ளைகிட்ட இருக்குது. என்னென்று பார்த்தா தாய் போதை வஸ்து பாவிச்சு கொண்டு பிள்ளைக்கு பால் கொடுத்திருக்கிறார். இப்ப தாயை திருத்தி தாய் அதை நிறுத்திட்டா. இப்ப பிள்ளைக்கு அது போகுதில்லை. தாய்க்கு வேற ட்ரீட்மெண்ட் நடக்குது, ஆனா பிள்ளைக்கு அந்த ட்ரீட்மெண்ட் இல்லையே. அதனால அதுக்கு எடிட்டான ஒருத்தரை உடனே நிறுத்தினா என்னென்ன சைட் எஃபெக்ட் எல்லாம் உண்டாகுமோ அனைத்தும் அந்த பிள்ளைக்கு உண்டாகியது. எந்த அளவுக்கு சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்னைக்கு இதுல மாற்றப்பட்டிருக்கார்கள். அல்லாஹ் பாதுகாக்கும். அதனால இதுல என்னையும் பாதுகாக்கணும், எங்கள் சந்ததிகளை பாதுகாக்கணும், எங்களோட ஊரை நாம் அனைவர்களும் அதிலிருந்து நாமும் நம்மளை பாதுகாக்கணும், மற்றவர்களை தடுத்து நிறுத்தணும், தடுக்கணும். எங்களோட கடமை. மன்றாமின் முன்கிற பையோக இது நீங்க பாவத்தை பார்த்தீங்களா கையால தடுத்து நிறுத்துங்க, வாயால சொல்லுங்க, இல்ல உள்ளத்தால சரி கவலைப்படுவதால் ஈமான் ஆக குறைஞ்சு. இது சரி, அவன் தான் இருக்கிறான், இவன் தான் இருக்கிறான், நம்மளுக்கு என்ன இருக்கிறாது. எந்த நேரம் நம்மளோட வீட்டை வந்து தட்டு மட்டும் தெரியாது, எந்த நேரம் நம்மளோட வீட்டுக்கு வந்து கூறு மட்டும் தெரியாது. அந்த நிலைமையில் இருக்கிற அல்லாஹ் பாதுகாக்கும். அதனால இந்த புத்திய மங்க வைக்கக்கூடிய இல்லாம ஆக்கக்கூடிய ஈடுபடுறது ஹராம், இது கூடாது, பாதுகாக்கப்படணும் புத்தி. அடுத்த சகோதரர்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குடும்பம், குடும்பத்துடைய கண்ணியம் கௌரவம் இது பாதுகாக்கப்படணும். அவர்களுடைய அதனால இஸ்லாம் விபச்சாரத்தை ஹராமாக்கி இருக்குது. விபச்சாரத்தை ஹராமாக்கி இருக்குது. வாப்பா இல்லாம பிள்ளைகள் பெறுவதை இஸ்லாம் தடுத்திருக்குது. குடும்ப கட்டமைப்பு அது அழகாக அமையணும். சகோதரர்கள், எங்களால ஒரு குடும்பத்துடைய பேரை கெடுத்துடக் கூடாது. இதை பாதுகாக்கணும். எங்களுடைய செயல்களால் நாளைக்கு பிள்ளைகளை விரலீட்டி காட்டக்கூடிய அளவுக்கு நம்முடைய செயல்கள் ஆகிடக்கூடாது. இன்றைக்கு இந்த போதையால் என்ன நடந்தீங்க? ஒரு எடிட்டானதுனால அந்த தங்கச்சியில வாழ்க்கை மண்ணாகி கொண்டிருக்கிறது. அந்த குடும்பத்தில் திருமணம் பேசப்பட்டா முடிச்சு கொடுக்க யாரும் ரெடி இல்லை. அந்த குடும்பத்தில் யாரும் வேலைக்கு எடுக்க ரெடி இல்லை. அந்த குடும்பத்தை யாரும் அரவணைக்க ரெடி இல்லை. சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குடும்பத்துடைய மானம் மரியாதை இது பாதுகாக்கப்பட வேண்டிய ஒன்று. தெரிந்து கொண்டு வேண்டும் என்று குடும்பத்துடைய பேருக்கு பங்கு விளைவித்து விடக்கூடாது. இதையும் இஸ்லாம் வேண்டி நிற்கிறது. இது பாதுகாக்கப்பட வேண்டியது. குடும்பத்துடைய கண்ணியம், குடும்பத்துடைய மரியாதை இதை எங்களால எந்த விதமான கெடுதியும் அதுக்கு உண்டாகிடக்கூடாது. இதை பாதுகாக்கிறது ஒவ்வொருவருடையும் கடமை, மனைவியுடையும் கடமை, கணவனுடையும் கடமை. அதான் குத்துபாடு ஆரம்பத்தில் சொன்னேன், இந்த அஞ்சம் அது ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், படித்தவனாக இருக்கலாம், படிக்காதவனாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அனைவரும் இந்த அஞ்சையும் பாதுகாக்கும். அல்லாஹ் பாதுகாக்கணும். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதே போன்று பாதுகாக்கப்பட வேண்டியதுதான் பணம், பொருள். எங்கள பணத்தையும் பாதுகாக்கணும். நீங்களே செய்யலாம். எங்கள பணத்தையும், பணம் என்று சொல்வோம், அது பணமாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், உடைமைகளாக இருக்கலாம். இதை எங்களையும் பாதுகாக்கணும். மற்றவண்ட பொருளுக்கோ பணத்துக்கோ உடைமைக்கோ எந்த பாதிப்பையும் உண்டாக்கவும் கூடாது. அச்சத்தில் வதாலது சொல்லலாம் அவனுடைய இரத்தம், அவனுடைய மானம், அவனுடைய உடைமை இது இன்னும் ஒருவரால் அதுக்கு மோசடி நடக்கக்கூடாது. எல்லாம் பாதுகாக்கும். அவர்கள் ஏந்த சல்லிதான் சொல்லி வீணான இடங்கள்ல, பாவமான இடங்கள்ல வீண்வரையும் செய்ய முடியாது. இஸ்லாமிய ஆட்சியாக இருந்தா, அப்படியாப்பட்ட ஒருத்தர் இருப்பாராக இருந்தா அவரை தடுத்து நிறுத்தும்படி இஸ்லாம் வேண்டி நிற்க அஜர் செய்யணும். வீண்வரையும் செய்யணும். அல்லாஹ் தந்தது ஒரு நேரம். அந்த பணத்தை பாதுகாக்கணும். அது நல்ல வழிகளை செலவழிக்கப்படணும். எங்களோட குடும்பத்துக்கு, எங்களோட சந்ததிக்கு அது சரியான முறையில் சேர்றதுக்கான ஏற்பாடு செஞ்சு வைக்கும். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நம்மட பணத்தை பாதுகாக்கிறதுக்காக அது எந்த அளவுக்கு இஸ்லாம் வேண்டி நிற்கிறது. தந்த பணத்தை பாதுகாக்கிறதுக்காக, தந்த பானத்தை பாதுகாக்கிறதுக்காக அவர் ஒருவரோட சண்டையிட்டு அதுல ஷஹீத மரணித்தா மார்க்கம் அவருக்கு ஷஹீதுடைய அந்தஸ்தை கொடுக்குது. ஷஹீதுடைய அந்தஸ்தை கொடுக்குது. அது பாதுகாக்கப்பட வேண்டியது.
அது சும்மா விட்டுற போனா போராட்டம் பண்ணி விட்டுறாது. அது அனந்தரத்துக்கு எங்க சொந்தத்துக்கு குடும்பத்துக்கு போய் சேர வேண்டியதுல இருக்குது. எப்படி எங்கட பணத்தை உடமையை பாதுகாக்கணுமோ இதே மாதிரி மற்றவண்டையும் பாதுகாக்கும். அதுக்கு மோசடி செய்யலாம், மற்றவண்ட பணத்தை திருடலாம், மற்றவண்ட உடமையை சேதமாக்கலாம், களவெடுக்கலாம். இந்த களவு சர்வ சாதாரணமாகிட்டு வாகனத்தை களவாண்டுறாங்க, பைக்கை களவாண்டுறாங்க, திரையில களவாண்டுறாங்க, போனை களவாண்டுறாங்க. சகோதரர்களே, இஸ்லாம் இதை ரொம்பவும் கண்டிக்குது. அஸ்ஸாரிக்கு ஒஸ்ஸாரிகா ஃபக்கதவ ஐதியஹுமா, இதுதான் குர்ஆன் சொல்லுது. களவெடுத்தா அவருடைய கைகள் துண்டிக்கப்படும். இஸ்லாமிய ஆட்சியாக இங்க இல்ல, இங்க அதை செய்ய முடியாது. இந்த நாட்டில் இஸ்லாமிய ஆட்சியாக இருந்தா இந்த அளவுக்கு இஸ்லாம் அது கடினமாக பேசியிருக்கு, கடினமாக பேசியிருக்கு. நான் உறுப்புகளை பத்தியும் பேசினேன். உயிர் உறுப்பு பாதுகாக்கப்படணும். இதே குர்ஆன் பேசும் பொழுது புத்தியுடையவர்களே, இந்த பிசாசுல பெரிய படிப்பினை இருக்குது. தோன்றினா கண், கண்ணுக்கு கண், பல்லோட பள்ளி, பள்ளிக்கு பள்ளி எடுக்கும்படி இஸ்லாம் சொல்லி இருக்குது. இங்க இயலாது, இஸ்லாமிய ஆட்சியாக இந்த நாட்டில் இயலாது. தவறா விளங்கிறாங்க. திரும்ப சொல்ல, இஸ்லாமிய ஆட்சியாக இருந்தா இது நிலைநாட்டும், நிலைநாட்டும். ஏன் இஸ்லாம் இந்த அளவுக்கு சொல்லி இருக்குது? மற்றவண்ட உறுப்புகளை கையடிக்கலாம், ஒரு பெரும் உறவை உடைச்சா கூட அதுக்கு இத்தனை ஒட்டகம் கொடுக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்குது. உறுப்புகளுக்கு இன்னென்ன சேதத்தை உண்டு பண்ணா இவ்வளவு கொடுக்கணும் என்று மாற்ற வேண்டி நிற்கிறது. அது பாதுகாக்கப்பட வேண்டியது. அதனால மற்றவண்ட பணத்துக்கு எடுத்து போட்டு வேண்டியவனை செய்வோம், கிடைச்சா கொடுப்போம், அதன் போக சொல்லி இந்த அநியாயத்தை செய்யலாம். அல்லாஹ் பாதுகாக்கணும். ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாரு மற்றவண்ட பொருளை களவாண்டுவார்களோ நாளைக்கு கியாமத்துடைய நாளையில அவன் நரகத்துடைய அடித்தளத்துக்கு போய் நாளைக்கு அவன் சொல்லுவான், என்னட்ட களவாண்டாயா அல்லாஹ், எப்படி கொடுக்கிற? அங்க போடிக்கா, அங்க திருவிழிக்கா, அங்க பைக்கிக்கா, அங்க சல்லிக்கா, எங்க போட தேடி இவன் நரகத்தை நரகத்துல அடிக்கு போவான். அடியில போனா இவன் களவாண்ட பொருள் அங்க இருக்கும், அதை தூக்கி கொண்டு மேல வருவான், வர முடியாது, திரும்ப விடுவான் நரகத்துல அடிக்கு. இவ்வாறு அவனுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்க மாட்டான். சின்ன இதானே மன்னிச்சு விட்டுருவாரு இப்படி சொல்லி எவன் பொருளை களவாண்ட ஹராம், மற்றவன் பொருள் ஹராம், அனுமதி இல்லாம எடுக்கலாம், அதுக்கு மோசடி செய்யலாம், அதை வீணாக்கலாம். தார் என்று சொல்லி போட்டு எடுத்துட்டு அதை மோசடி செஞ்சிடலாம் அந்த பணத்துக்கு. இது பாதுகாக்கப்பட வேண்டியது. சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இவைகளெல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டிய 5 விடயங்கள். உயிர் பாதுகாக்கப்படணும், அல்லாஹ் பாதுகாக்கணும். ஹதீஸ்ல வருகிறது, யாரு மற்றவர் உயிரை போக்குவாரோ நாளைய கியாமத்துடைய நாளையில கொலை செய்யப்பட்டவன் இவனை இழுத்துக்கொண்டு வந்து சொல்லுவா, யா அல்லாஹ், இவன் கேள்வி ஏன் என்ன கொலை செஞ்சானே. ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவன் நெத்திய கொலை செஞ்சவன் நெத்தியில எழுதப்பட்டது ஆயிஷு மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டு நிராசையானவன், இவன் நரகவாதி என்று எழுதப்பட்டிருக்கும். அல்லாஹ் பாதுகாக்கணும். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால கொஞ்சம் வருவோம் தலைப்புக்கு. இந்த ஒன்றில மாத்திரம் ஈடுபட்டுட்டா இது எல்லாத்தையும் செய்ய வைக்கும். இந்த போதையில மாட்டுப்பட்டுட்டா, இந்த புத்திய மங்க வைக்கக்கூடிய அது என்ன வஸ்துவாக இருந்தாலும் சரி, அதுல ஈடுபட்டா நாளடைவில் தீனவுக்கு தூரமாகிடுவாரு. அவருக்கு தான் என்ன செய்ய அவருக்கு விளங்காது. தான் ஷிர்க்ல இருக்கிறாரா, குஃப்ர்ல இருக்கிறாரா, ஒன்றுமே விளங்காது. கடைசி கட்டம் தன்னுடைய உயிரை போக்கிக் கொள்வாரு. இது என்ன சொல்லுதோ அதுக்கு எடிட்டானா கடைசி கட்டம் ஒன்று ரத்தத்தை பார்க்கணுமா, ஒன்று மற்றவண்ட ரத்தத்தை பார்ப்பாரு. கிடைக்காட்டி தன்னச்சரி வெட்டி தண்ட ரத்தத்தை பார்க்க துடிப்பார். இதான் அதுல முடிவா. அல்லாஹ் பாதுகாக்கணும். சகோதரர்களே, உறுப்புகளை வெட்டி கொள்றாங்க. குடும்பத்துடைய மானம் மரியாதையெல்லாம் தொலைஞ்சு போகுது. பெற்றோர்கள் தலகாட்டேலாம கூட்டு அழுது கொண்டிருக்கிறாங்க. பிள்ளைகள் அழுகுது, வாப்பாவை நினைச்சு தலகாட்டேலாம. பணம் வீணா போகுது, எல்லாம் கரைஞ்சு வைத்தது. இந்த ஒன்றில் ஈடுபட்டா இந்த மற்ற 5 தொலைஞ்சிடும். சகோதரர், அல்லாஹ் பாதுகாக்கும். அதனால நாம் நம்மையும் பாதுகாக்கணும், நம்ம சந்ததிகளை பார்க்கணும். இஸ்லாம் வேண்டி நிற்கக்கூடிய
மாத்திர சொல்லி முடிக்கிறேன். இஸ்லாம் வேண்டி நிற்கிறது. ஒன்று எங்களுடைய தீன ஈமான பாதுகாக்கணும், எங்களுடைய அமல்களை பாதுகாக்கணும், அடுத்து எங்களுடைய புத்தியை பாதுகாக்கணும், எங்களுடைய உயிர உறுப்புகளை பாதுகாக்கணும், குடும்பத்தை பாதுகாக்கணும், அதோட எங்களுடைய பணம் எங்களுடைய உடைமைகளை பாதுகாக்கணும். ஆக எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவைகளை எல்லாம் பாதுகாத்து நல்லவர்களாக வாழ்ந்து அவனுடைய பொருத்தத்தோட வாழ்ந்து அவனுடைய பொருத்தத்தோட மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் எனது குடும்பத்துக்கும் உங்களுக்கும் உங்களோட குடும்பத்துக்கும் அல்லாஹ் தந்தருவானாக.